கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டுமாக இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கடந்து போன ஒரு மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த வருஷத்தின் 2வது மாதத்தை காணும்படியாகவும் இந்த நாளை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாட்களையும் தேவன் நம்மளையும் உங்களையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தை கடந்து வரும்படியாக ஒரு புதிய மாதத்துக்குள் புதிய நாளுக்குள்ளாக ஒரு புதிய கிருபைக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கே எல்லா கனமும் துதியும் சோஸ்திரங்களும் உண்டாவதாக. உங்களோடு வாக்குத்தத்தமாக நான் எடுத்துக்கொண்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வேதத்திலிருந்து வேதம் உங்களுக்கும் எனக்கும் வைக்கிற வாக்குத்தத்தத்தை சங்கீத புத்தகம் 37ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Psalms chapter 37 verse 25. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று சொல்லி தாவீது பக்தன் சாட்சியாக கர்த்தருக்கு முன்பதாக உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்டு நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழும் பொழுது அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பங்கள், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சந்ததி, அவனுடைய சந்தானம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதற்கு சாட்சியாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேவனுக்கு அருமையான விசுவாசப்படுகளே, நம் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் வாழும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்யப்படும் பொழுது, அவள் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது, நாம் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் இறைக்காக அலைந்து திரிந்ததை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளை, இது புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதிலானேன், ஆனாலும் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காய் இறைந்து திறந்தேன் நான் பார்த்ததில்லை என்று சொல்வதற்கு அர்த்தமாக 3 உதாரணங்களை வேதம் உங்களுக்கும் எனக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறது. இதோ தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான மகன் சாலமோனை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவனைப் போல ஐஸ்வர்யவான் இல்லை, அவனைப் போல புத்திசாலி இல்லை, அவனைப் போல ஞானம் பெற்றவன் யாரும் இல்லை என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. தாவீது கடைசியில் தன் உத்தமத்தில் நிலைத்திருந்து மாத்திரமல்ல, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவனும் ஆண்டவர் கைவிடப்படவில்லை, அதன் மூலமாக அவனுடைய சந்ததியும் கைவிடப்படவில்லை என்று ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. இதோ 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் எப்படி தாவீதின் சந்ததியை ஆசீர்வதித்தார், அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அவன் நீதிமானாக, அவனுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காய் இறந்து திரிந்தனர் பார்க்கதில்லை என்று சொல்லும் பொழுது வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. இதோ வேதம் சொல்லுகிற பொழுது 12வது வசனம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவனும் உனக்கு முன்னும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் எழும்புவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஞானத்தினால் நிரப்பினான். சாலமோன் ஞானத்தை கண்டு இதோ அநேக பிள்ளைகள் வந்தார். இதோ எல்லாவற்றுக்கு மேலா ஷீபா அந்த ராஜாத்தி அவளுடைய ஞானத்தை கண்டு வியந்து போனதை நீங்கள் வந்திருக்கிறோம். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதற்கு சாட்சியாக சாலமோனை போல ஞானமான யாரும் இல்லை என்று சொல்ல. அது மாத்திரமல்ல, வேதம் என்று சொல்லுகிறது 13வது வசனத்தை 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானதாக இருப்பதில்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அருமையான விசுவாசப்பில்லை, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமாக இதோ நாம் கர்த்தருக்கென்று ஜீவிக்கும் பொழுது, நீதிமானாய் வாழும் பொழுது, கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்யும் பொழுது, நாம் மட்டுமல்ல நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாக தாவீதின் வாழ்க்கையை பார்க்கிறோம், சாலமோனின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்படியாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட
ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த காரியங்களை வாசிக்கும் பொழுது வேதம் மீண்டுமாய் சொல்லுகிறது, ஆபிரகாம் நீதிமானாய் கர்த்தருக்கு முன்பதாக வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அவன் தேவனுக்கு அருமையான விசுவாச யாரா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், அல்லது அவனுடைய வரக்கூடிய வம்சங்களா இருக்கிற யோபா இருக்கட்டும், இவர்களுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தது. அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவருடைய சந்தானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி பார்க்க விசேஷமாக ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவருடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இதோ நீதிமான் அவன் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததில் பார்த்ததில்லை என்பதற்கு சாட்சியாக ஆண்டவர் எவ்வளவு உதாரணங்களை ஆண்டவர் வேதத்தில் முழக்கம் எனக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய சந்ததியாக ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் முழக்கம் எனக்கு சொல்கிறது. இது ஆதிகாமம் 26 அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி அதே ஆதிகாமம் 26 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர்கள் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். நாம் தேவனுக்கு அருமையான விசுவாசப்படல கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவன் நீதிமான் கைவிடப்படவில்லை என்பதை அறிந்திருப்பான் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு தெளிவாக சொல்கிறது. அவன் தேவனுக்கு அருமையான விசுவாசப்படல தாவீதை ஆசீர்வதித்தவர், சாலமோனை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஈசாக்கை அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்து வருகிறதை நீங்கள் நான் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்பதை தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற ஒரு உன்னதமான சாட்சியாய் இருக்கிறது அறிந்திருக்கிறோம். மூன்றாவது உதாரணமாக வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லப்படுகிறோம். அவன் மூலமாக அந்த சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனும் கைவிடப்பட்டதாக காணப்படவில்லை, அவனுடைய சந்ததியும் கைவிடப்பட்டதாக காணப்படவில்லை என்று வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லியிருக்கிறது. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அவனுடைய சந்ததி இறைக்காக அலைந்து திரிந்ததை அப்பத்தாக்காக இறைந்து திறந்த நான் பார்த்தது என்று சொல்லும் பொழுது வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. தேவனுக்கு அருமையான விசுவாசப்பிள்ளை யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. அடிமையாக விற்கப்பட்ட போதிலும் கூட எகிப்து தேசத்தில் எடுத்து செல்லப்பட்டு அதோ அந்த பார்வோனுக்கு அடுத்தபடியான எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய தகுமையை ஆண்டவர் இதோ யாக்கோபை மாத்திரமல்ல அவருடைய சந்ததியும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதிகாமம் 32 அதிகாரம் 2வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஆதிகாமம் 39 அதிகாரம் 2வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிசித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தினாகிய தன் எஜமான் வீட்டிலே இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் செய்கிற யாவை கர்த்தர் வாக்கியம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 39 அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதையெல்லாம் செய்தானோ அதை கர்த்தர் வாக்கியம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, யோசேப்பு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அவன் பார்வோன் அவனுக்கு முன்பதாக யோசேப்பு அழைத்து அவன் சொல்லுகிறான், நீ அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடுவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசத்திலே முழுவதும் உன்னை அதிகாரியாய் வைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் வைத்தார். அது மாத்திரமல்ல அவனை பார்வோனுக்கு கீழே எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பார்வோன் தன் கையினாலே போடப்பட்டிருந்த அந்த முத்திர மோதத்தை கலட்டி அவன் யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பாணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தினாலே அவனை ஏற்றி எல்லாவற்றுக்கு மேலாக அவனுக்கு முன்பதாக கூறி எகிப்து தேசத்து முழுவதும் அவனை அதிகாரியாக்கினான் என்று பார்க்கிறோம். ஒரு அடிமைக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய சிறப்பு செய்கிறார், தன்னுடைய சந்ததியை எப்படி ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தார், அதே போல சந்ததிகளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அருமையான விசுவாசப்பிள்ளை, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பெற்றோர்கள் விட்ட கண்ணீர் நிமித்தம், அவர்கள் முழங்கால் ஜெபித்தது நிமித்தம், அவருடைய எல்லாவற்றுக்கு மேலாக உண்மை உத்தமாய் வாழ்ந்த நிமித்தம், அவர்கள் செய்த ஊழிகள் நிமித்தம், அவர்கள் விட்ட எல்லா விதமான காரியங்கள் நிமித்தம், தியாகங்கள் மூலமாய் எல்லாவற்றுக்கு மேலாக இன்றைக்கு நீங்கள் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் நானும் ஒரு சாட்சியா இருக்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன்,
நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்ததை நான் பார்த்ததில்லை என்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். தாவீதை வைத்தது போல, சாலமோனை வைத்தது போல, ஆபிரகாமை வைத்தது போல, ஈசாக்கை வைத்தது போல, யாக்கோபை வைத்தது போல, அவனுடைய குமாரனாக யோசேப்பை வைத்தது போல, எல்லாவற்றுக்கும் மேலாக யோபை வைத்தது போல, இதோ நோவா வைத்தது போல ஆண்டவர் உங்களை மனை வைப்பாராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை கைவிடப்படுவதில்லை, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய சந்தானம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கை நம்பி நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதற்கு சாட்சியாக தேவன் உங்களை மனை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி கண்ணிமுடி பிரார்த்தனை செய்து இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளை இதோ மீண்டும் உங்கள் முன்பதாக நான் வைக்கிறேன். ஆண்டவர் உங்களை மனை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளை, இதோ காலங்கள் கடைசியாக இருக்கிறபடினாலே கர்த்தருக்கேற்ற சித்தத்தை செய்வோம். எங்கள் நேசிக்கிறதான பிதாவை உடைய சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாக்குக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வாக்குகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை கைவிடப்படுவதில்லை, எங்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்ததை பார்ப்பதில்லை என்று சொன்னது போலப்பா, நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய சபைகளும் மற்ற காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உங்களுடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையாய் வாழ எல்லாவற்றுக்கும் பிறகு சாட்சியுள்ள ஜீவியத்தை செய்ய தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் அதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிற பலனாயிருக்க தேவனே, இந்த நாள் மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதும் நீர் எங்கள் இடத்தை ஆசீர்வித்து நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் கர்த்தரையே உண்மையை செய்விப்போம் என்ற விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல தேவனை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day, have a blessed month, and God bless you. Amen.